Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்டார்ட்ல எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், அதனால உன்னோட இடத்துல தங்கிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் ஓகே தங்கிக்கோ, நான் இங்க எப்படியும் தங்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை தூங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா போகும்போது தன்னோட ட்ரெஸ்ஸை வச்சு ஹீரோவுக்கு மூட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப காலையிலே கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குதா? ஹீரோவும் காலங்காத்தாலே இவனுங்க சாப்பாடு கொண்டு வந்துருவாருங்களா, இருங்க இருங்க வரேன் அப்படின்னு கதவை ஓபன் பண்ணா உள்ள வரக்கூடியது ஹீரோவோட அப்பா. ஹீரோவை துரத்தி துரத்தி கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய் நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமா? ஜூ ஃபேமிலி கூடயும் நம்ம கூடயும் டிவோர்ஸ் ஆயிடுச்சாமே, உன்னை யாரடா போயிட்டு அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண சொன்னது? உனக்கு நான் எப்படி வாழணும் பொழைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கலையா அப்படி இப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, அவங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா கையில வச்சிருந்த 2-3 பிரெட் கீழே விழுது. அதை எடுத்து பார்த்துட்டு என்ன அடிக்க வந்தீங்களா இல்லைன்னா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால எனக்கு யாரும் சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க வந்தீங்களான்னு கேட்டோடனே அவங்க அப்பாவும் என்னடா பண்றது, நீ சாப்பிட்டுருக்க மாட்டல அதனாலதான் உன்னை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு. ஹீரோ வாங்கப்பா அதான் நமக்கு வீடு இருக்குல்ல, வீட்டுல போய் பாத்துக்கலாம், இனி ஒரு விஷயம் கூட நான் இப்ப பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு லிக்விட் தயாரிக்கிறாங்க. ஏய் நான் நினைச்ச மாதிரியே ஆல்கஹால் வந்துருச்சு அப்படின்னு அதை சந்தோஷமா எடுக்கிறாங்களா. அதை பாக்குற அவங்க அப்பாவும் டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஆல்கஹால் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஆமா இதை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்குடா அப்படின்றாங்களா. ஹீரோவும் அதனாலதான் இதைதான் நான் இனி சேல்ஸ் பண்ண போறேன்னு. ஹீரோவோட அப்பாவும் அட மட சாம்பிராணி உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த ஊர்ல மதுபானம் தயாரிக்கக்கூடிய பேட்டன்ட ஹான் ஃபேமிலி தான் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்கள தவிர யாராச்சும் ஒரு ஆள் வீட்டுல வச்சு மதுபானம் தயாரிச்சா கூட அவங்கள ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, இது பெரிய குற்றம் தெரியுமான்னு. ஹீரோவும் யார் சொன்னா குற்றம் அப்படின்னு, அவங்க வெறும் அரிசியை வச்சு மட்டும்தான் ஒயின் தயாரிச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் தயாரிக்கக்கூடிய ஒயினோட மூலப்பொருட்களே வேற, இதுக்கு அரிசி தேவைப்படாதுன்னு. ஹீரோட அப்பாவும் நிஜமாவா அப்படின்னா இதை பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அதுக்கான பிளான் எல்லாம் நான் பக்காவா போட்டு வச்சிருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஜூ ஃபேம் என்ன துரத்தி விட்டாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க, நான் டபுளா பணக்காரன் ஆகி காட்டுறேன்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ லாயாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நிறைய ட்ரிங்க் வாங்குறாங்க. கடைக்காரங்களும் நேற்றுக்கு தான் வந்து நீ 10 பேரல் வாங்கிட்டு போன, இன்னைக்கு வந்து 2 பேரல் கேட்கற, உனக்கு அவ்வளவு ஒயின்கள் வேணுமா, அதை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, நான் காசு கொடுத்து தானே வாங்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப லாயா அங்க வந்துடுறா. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்ட உடனே வேலைக்காரங்க நடந்தது சொல்றாங்களா. லாயாவும் ஹீரோ நம்மளோட விருந்தினர், இவருக்கு ஃபர்ஸ்ட் தனியா ஒரு ரூம் புக் பண்ணுங்க, நான் இவரு கூட சேர்ந்து குடிக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோ கோவமா போயிட்டு உட்கார்றாங்க. ஏன்னா லாயாவுக்கு தெரியும் ஹீரோ கண்டிப்பா எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு ரீசனோட தான் பண்ணுவானு, அதனாலதான் அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லாயா ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா ஹீரோவுமே லாயா தனியா கூப்பிட்டு பேசணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் பாவம் லாயாவுக்கு தெரியாது. இப்ப லாயா கேக்குறாங்க காலங்காத்தாலே நீ எதுக்காக குடிக்க வந்திருக்கன்னு. ஹீரோ வேற என்ன பண்றது, அதான் ஹான் ஃபேமிலி என்னோட டீ கடையை இழுத்து பூட்டிட்டாங்களே என்ன பண்றது, அதனாலதான் குடிக்க வந்திருக்கேன்னு. லாயாவும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என் வீணா போன பையன் பண்ண தப்புக்கு எதுக்காக நீ ஏன் மேல கோவப்படுறேன்னு. ஹீரோவும் வேற என்ன பண்றது, நான் சும்மாவே இருந்துட்டு இருக்க முடியாதுல, டீ பிசினஸ் தான் என் கையை விட்டு போயிடுச்சு, வேற ஏதாவது பிசினஸ் நான் பண்ண வேண்டாமான்னு. லாயாவும் அதான் உனக்கு ஹீரோயினோட ஹெல்ப் இருக்கே, பின்ன எதுக்காக நீ இவ்ளோ கவலைப்படுற, அவகிட்ட சொன்னா இந்த பிசினஸ் உடனே அவ ஓபன் பண்ணி தந்துருவாளேன்னு. ஹீரோவும் நாங்க என்ன பண்றது, நானும் ஹீரோயினும் பாவப்பட்ட நார்மலான மக்கள், உங்களை மாதிரி ஹான் ஃபேமிலி கூட எல்லாம் எங்களால சண்டை போட முடியுமான்னு. அப்பதான் லாயா யோசிக்கிறா ஹீரோயின் ஒரு இளவரசி அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியாது போல இருக்கே, அப்படின்னா இந்த வழியிலே போயிட்டு இவனோட புது பிசினஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு லாயாவும் வேற என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்க நான் ஆல்கஹால் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் ஒரு புதுசான ஆல்கஹால் தயாரிச்சிருக்கேன், அத உன்னோட கடை வழியா நான் விற்கலாமான்னு கேட்ட உடனே லாயாவும் புது ஆல்கஹாலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஹீரோ, ஆக்சுவலி இந்த ஊர்ல ஆல்கஹால் தயாரிக்கிறது எங்களோட ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டது, இது வேற எந்த ஃபேமிலியாவது தயாரிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய குற்றம், அவங்கள தூக்கி நாங்க ஜெயில போட்டுருவோன்னு. ஹீரோவும் நீங்க தயாரிக்கிற முறைப்படியெல்லாம் நான் ஆல்கஹால் தயாரிக்க மாட்டேன், இதுக்கு தேவையான மூலப்பொருட்களே வேற, ஆக்சுவலி நான் அதை கொண்டு வந்திருக்கேன், நீ குடிச்சு பாக்குறியா அப்படின்னு பாட்டில ஓபன் பண்றாங்க. அதோட ஸ்மெல்லே லாயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், இதோட ஸ்மெல்லே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் குடிச்சு பாரு அதுக்கப்புறமா தெரியும்னு சொன்னோடனே லாயா அதை குடிச்சு பாக்குறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா கிரைன்ஸ் இந்த மாதிரி நிறையத்தோட டேஸ்ட் ஒன்னா வந்து அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப குடிக்கிறாங்களா. ஹீரோவும் ஏய் 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 இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரிங்க், கம்மியா தான் குடிக்கணும், கீழே வை அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. லாயாவும்
இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நாங்க விக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறோம், நீ எவ்வளவு பேட்டன்ட் மட்டும் சொல்லு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு ஹீரோவும் பேட்டன்ட் எல்லாம் உன்கிட்ட கொடுக்க முடியாது, இதை செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே நீ கொடு, அதை வச்சு நான் இந்த ஒயினை செஞ்சு கொடுக்குறேன், அதை வித்து நீ எனக்கு அதுல பாதி காசு மட்டும் கொடுத்தா போதும். ஆனா என்ன, இதோட தயாரிக்கிற முறையை நான் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன், என்னோட டீ பிசினஸ் என் கையை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறமா லிக்வர் பிசினஸ்ல நீ தான் டாப்ல இருக்க, அதனால உங்க ஃபேமிலி கூட நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு காசு வந்தா போதும், மத்தபடி எதுவுமே தேவை கிடையாதுன்னு லாயா கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. சரி அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம், நான் ஜூ ஃபேமிலிய கேஸ வாபஸ் வாங்க வச்சு உன்னோட டீ பிசினஸ் ஓபன் பண்ண வச்சிடுறேன், சோ அதுல இருந்து உனக்கு காசு வரும், என் கூடயும் கான்ட்ராக்ட் போட்டு அதுல இருந்து உனக்கு காசு வரும் அப்படின்னு புது பிசினஸ் ஹீரோ கிட்ட இருந்து ரொம்ப புத்திசாலித்தனமா எழுதி வாங்குற மாதிரி இவன் நினைச்சுக்கிறா. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ மனசுல நினைக்கிறாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு தேவையான பொருட்கள், எனக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்தே வாங்கி, உன்கிட்ட இருந்தே மூல பொருட்களையுமே வாங்கி நான் என்னோட லிக்வரை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உன் தலையில எப்படி விபூதி அடிக்கிறேன்றத மட்டும் பாரு, எனக்கு கொஞ்சமா நீங்க லாஸ் வர வச்சீங்க, உனக்கு நான் அப்படியே எக்கச்சக்கமா லாஸ் ஆக வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட கடைக்கு வெளியில நிறைய பேர் உட்கார்ந்துட்டு ஹீரோ எப்பதான் கடையை ஓபன் பண்ணுவான்னு தெரியாது, இந்த டீயை குடிச்சு குடிச்சு இதுக்கு அடிக்ட் ஆயாச்சு, இனி வேற எந்த டீயுமே என்னால குடிக்க முடியலையே, எப்பதான் இதை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இதை ஹீரோ தள்ளி இருந்து பாக்குறாங்க. அந்த நேரத்துல காவலாளிகள் வந்து சீல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி போட்டு போறாங்க. சோ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, ஹீரோ போயிட்டு நாளையில இருந்து கடை ஓபன் ஆகும்னு சொல்றாங்களா, எல்லாரும் ஹாப்பியா அங்க இருந்து போறாங்க. இப்ப கடைக்குள்ள போன உடனே அவங்களோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, இந்த டீ பிசினஸ்ல நம்ம இனி எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலுமே அது பாதி ஹான் ஃபேமிலிக்கு போயிடும், ஏன்னா அவங்க தானே இந்த டீ பிசினஸ் எல்லாத்தையுமே எழுதி வாங்கியிருக்காங்க, பாதி ஹீரோயினுக்கு போகும், பாதி ஹான் ஃபேமிலிக்கு போகும், நமக்கு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் வரும், இனி என்ன பண்றது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், நான் இழந்த எல்லாத்துக்கும் டபுள் மடங்கா நான் திரும்ப சம்பாதிப்பேன், அதெல்லாத்தையும் விடு, இனி இந்த டீ பிசினஸ்ல என்னால கொஞ்ச நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால நீயே இந்த டீ கடைக்கு மேனேஜர் ஆயிரு, ஏன்னா எப்பவுமே என் கூட லாஸா இருக்கோ ப்ராஃபிட்டா இருக்கோ நீ என் கூடவே இருந்திருக்க, அதனால இந்த பிசினஸ் நான் உன்னோட கையில ஒப்படைக்கிறேன்னா மேனேஜருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஜூ ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு, அதனால ஹான கூப்பிட்டு கேக்குறாங்க, அது எப்படி எங்க ஃபேமிலிக்கு சொந்தமான டீ கடையை நீங்க எடுக்கலாம், ஹான் ஃபேமிலி மொத்த டீ கடையுமே எடுத்துட்டீங்க, நாங்க எங்களுக்கு கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் வரும்னு நினைச்சோம், ஆனா இப்போ எங்களுக்கு காசே வரல, நாங்க என்ன பண்றது, எங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஹான் கேக்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, ஜூ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்களா, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எனக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நான் வரதட்சணையா எங்க ஃபேமிலியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல 50% உங்களுக்கே கொடுத்துடுறேன்னு. சோ ஜூ ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு, பரவாயில்ல டீ கடை கையை விட்டு போனாலும் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. சோ ஹானுக்கும் ஜூயானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க தயாரிச்ச லிக்வரை கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணணும்ல, இந்த லிக்வருக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. லாயா ஒரு ரெஸ்டாரண்ட ஹீரோவுக்கு கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நீ எதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னா ஹீரோ எந்த இடத்துல வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஸ்ப்ரிங்க சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதே ரெஸ்டாரண்ட தான் ஹானுமே ஜூ ஃபேமிலிக்கு கொடுத்திருப்பாங்க. சோ கண்டிப்பா இதுல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோ வந்து நின்னுட்டு இது நான் புதுசா தயாரிச்சிருக்க லிக்வர் அப்படின்றாங்களா, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஃப்ரீயா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுக்குறேன்னு. அப்ப எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, நீ ஒரு டீ கடைக்காரன், உனக்கு டீ போட தெரியும், லிக்வரை பத்தி என்ன தெரியும், ஹான் ஃபேமிலி தான் ரொம்ப நல்ல லிக்வரை கொடுக்கறது அப்படின்னு. அதுல ஒருத்தவங்க உட்காந்துட்டு நான் இந்த உலகத்துல இருக்க எல்லா லிக்வரையுமே டேஸ்ட் பண்ணிருக்கேன், சோ எது நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு. ஹீரோவும் அப்படின்னா நீங்க தான் சரியான ஆளு, என்னோட லிக்வர் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் இது கண்டிப்பா ஹான் ஃபேமிலிக்கு சொந்தமானதை விட கேவலமா தான் இருக்க போகுது அப்படின்னு குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே மெய்மறந்து போயிடுறாங்க. அந்த மெய்மறந்து போனதுலயே போயம் பயங்கரமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த உலகத்திலே நான் குடிச்ச ஒயின்ல இதுதான் பெஸ்டான ஒயின், 2 பாட்டில் வாங்கிட்டாங்கன்னு போறாங்க. சோ ஹீரோவும் அவரே ஒப்புதல் கொடுத்துட்டாரு, இப்போ நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இது இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டாக் அவுட் ஆயிரும்னு சொன்னோன்னே எல்லாரும் எனக்கு கூட அப்படின்னு வாங்கிக்கிறாங்களா. அப்போ ஹான் ஜூ ஃபேமிலி அங்க கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வந்துருச்சு, எங்க போனாலும் இவங்க என்ன விட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹான் சொல்றா, இது எங்க ரெஸ்டாரண்ட், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் நான் லாயா கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அவங்க லிக்வர் பிசினஸ்ல எனக்கு சேல்ஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, இங்க தான் நான் என்னோட லிக்வரை சேல்ஸ் பண்ண போறேன்னு. உடனே ஜூயாவோட அம்மாவும் அப்படின்னா நீ ஹான் ஃபேமிலிக்கு வேலைக்காரனா இருக்க போறியா, ஆக்சுவலி அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல பாதி எங்களுக்கு சொந்தமானது, இனி நீ ஜூ ஃபேமிலிக்கு அப்ப வேலைக்காரனா இருக்க போறியா, ஓகே நீங்க வேலை பாரு, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், நீங்க வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு ஜூ ஃபேமிலிய பணக்கார ஃபேமிலியா மாத்து அப்படின்னு அங்க இருந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க.
ஹீரோவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. பொறுங்க இப்ப என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வாயால நான் எப்படி புலம்பு விடுறேன்றத மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, ஹீரோ புதுசா தயாரிச்சு கொடுத்தாங்கல்ல ஸ்ப்ரிங் ஒயின், இத கொண்டு போயிட்டு அரசர் கிட்ட சீன் போட போறாங்க. ஏன்னா அரசர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, டீ கடையோட டீயை கொடுத்து இந்த டீ எனக்கு சொந்தமானது, இந்த பிசினஸ்ல நீ கை வைக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்ப பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அரசர் கிட்ட இந்த லிக்கர் பிசினஸ் என்னோடது, இதுல நீங்க கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு வராங்க. இத பார்க்கும்போது அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோ எங்க கூட மட்டும் தான் பிசினஸ் பண்ணுவான்னு நினைச்சா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்களா, அங்க ஒரு ஈக்காக கூட சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காது. அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, ஆமா நம்மளோட கடை எப்பவுமே நல்லா கூட்டமா இருக்குமே, இன்னைக்கு என்ன ஒரு ஆளை கூட காணல, எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு. அசிஸ்டனும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ஹீரோ இருக்கான்ல அவன் இந்த ஹான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு லிக்வர் தயாரிச்சு கொடுத்திருக்கான், அதுல என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியாது, எல்லாருமே அங்கதான் போய் கிடக்குறாங்க, நமக்கு பிசினஸே இல்லாம போயிடுச்சு. அவன் தான் ஒரு நாளையில 10,000 சில்வர் காயினை ஹான் ஃபேமிலிக்கு பெனிஃபிட்டா வாங்கி கொடுத்திருக்கான்னு. ஹீரோக்கு ரொம்ப கோவந்துருச்சு, அவன் நமக்கு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்ல போய் சேர்ந்துட்டான, அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வாள் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இனியொரு ஒயினை தயாரிக்கிறாங்க. அப்பாடா கடைசியா நான் நினைச்ச மாதிரி ஒரு ஒயினை தயாரிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்க பின்னாடி யாரோ ஒரு ஆள் கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. ஹீரோவும் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இப்பதான் என் பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சு, நீங்க தப்பான ஆளை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசே கிடையாது, வேற எங்கேயாவது போங்கன்னு. அவ பின்னாடி இருந்த ஹீரோயினும் ஒண்ணுமே கிடையாதா, ஒரே நாளையில $10,000 ஹான் ஃபேமிலிக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல வரியான்னு கேட்டோடனே ஹீரோவும் ஏய் நீ தானா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, இந்த வாழையடு அப்படின்றாங்க. ஹீரோயின் உடனே காதை பிடிச்சு திருகுறாங்க, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், என்கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இனியொரு ஆள் கிட்ட போயிட்டு வேற பிசினஸ் பண்றியான்னு. ஹீரோ நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் உட்காரு பொறுமையா பேசிக்கலான்னு. ஹீரோயினும் என்ன பொறுமையா பேசுறது, நீ ஹான் ஃபேமிலிக்கு தானே உழைக்கிறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆக்சுவலி நான் ஹான் ஃபேமிலியை என்னோட வலையில விழ வச்சிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் கிட்ட சொன்னேன்ல கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும்னு, ஆக்சுவலி என்னோட பிளான் என்ன அப்படின்னா நான் ஹான் ஃபேமிலிக்கு ஒரு ஒயினை கொடுத்துருக்கேன்ல, அது ரொம்ப மட்டமான ஒயின்னு. ஹீரோயினும் நான் அந்த ஒயினை குடிச்சு பார்த்தேன், அது ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு, அது மாதிரி ஒரு அமிர்தத்தை நான் குடிச்சதே கிடையாதுன்னு. ஹீரோவும் அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்கிட்ட இருக்கு, இதை குடிச்சு பாரு அப்படின்னு குடுக்குறாங்களா. ஹீரோயின் குடிச்சு பாக்குறாங்க, செம்ம டேஸ்டா இருக்கு, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம இப்பவே விற்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ ஹான் ஃபேமிலியை நம்ம தோக்கடிச்சிடலான்னு. ஹீரோவும் அதானே வேண்டான்றது, நான் சின்ன சின்ன ப்ராஃபிட்க்கு கணக்கு பார்க்கல, ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க என்னோட டீ பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க, அதனால அவங்க எல்லாரையுமே நான் பழி வாங்கி ஆகணும், அவங்க ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஒயினை செஞ்சு வைக்கணும், அந்த நேரத்துல நம்மளோட ஒயினை சேல்ஸ் பண்ணணும், அதுவும் ஒண்ணு கிடையாது, நான் இதே ஒயினை ரெண்டா பிரிக்க போறேன், 2 டிஃபரண்ட் டேஸ்ட்ல செய்ய போறேன், சோ ஒரே நேரத்துல 2 டிஃபரண்ட் டேஸ்ட்ல உங்களுக்கு நாங்க ஒயினை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால நம்ம கிட்ட வருவாங்க, சோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட வருவாங்க, ஹான் ஃபேமிலி திவாலாயிரும், அதுதான் என்னோட பிளான். ஹீரோயினும் செம்ம பிளான்டா அப்படின்றாங்களா. ஹீரோவும் ஆமா இப்ப நீ எதுக்காக கத்தி எடுத்துட்டு வா அசிஸ்டன்ட் கூட வந்த, இங்க வந்து என்ன போட்டு தள்ளலாம் அப்படின்றதுக்காக தானே. ஹீரோயினும் அது வந்து ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்டும் ஃபர்ஸ்ட் நாங்க எதுவுமே தெரியாம வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி உன்னோட தலையில வாழ் வச்சிருக்க கூடாதுன்னு. ஹீரோவும் நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது அப்படின்றாங்க. அசிஸ்டன்டும் அதெல்லாம் முடியாது, ஹீரோயின் யார்கிட்டே சாரி கேட்க மாட்டாங்கன்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி கொஞ்சம் அசிஸ்டன்ட் நீ வெளியில போய் நிக்கிறியான்னு. ஹீரோவும் அவ்வளோ திமிரு என்ன, யார் முன்னாடி என்கிட்ட சாரி கேட்க கூடாதுன்னு திமிரு அப்படின்னு மனசுல யோசிக்கிறாங்க. அசிஸ்டன்டும் ஹீரோயின் நீங்க எப்படி இவங்கிட்ட சாரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் போமா அப்படின்னு வெளியில அனுப்பி விட்டுட்டு ஹீரோ முன்னாடி தலை வணங்கி சாரி கேக்குறாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆகும், ஏன்னா ஹீரோயின் சும்மா சாரி சொல்லிட்டு விடுவாங்க நினைச்சிருப்பாங்க, இப்படி எழுந்திருச்சு நின்று தலை வணங்கி சொல்லுவாங்கன்னு ஹீரோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதனால பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கணும், சொல்லாம செஞ்சது என்னோட தப்பு தான், சரி நம்ம 2 பேரும் இப்ப குடிக்கலாமா அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் குடிச்சிட்டே இருக்காங்க, ஹீரோ குடிக்கல. ஹீரோயினும் நீ மட்டும் ஏன் குடிக்காம இருக்க, நீயும் குடி அப்படின்னு ஹீரோவுக்கு ஊத்தி கொடுக்குறாங்களா. ஹீரோவும் நீயும் நானும் குடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன இத குடிக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துகளை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு 2 பேரும் செம்ம ஜாலியா குடிக்கிறாங்களா. காலையில பார்த்தா ரெண்டும் பிளாட் ஆகி கிடக்குதுங்க பெட்ல. காலையில ஹீரோவோட அப்பா கதவை திறந்துட்டு என்னடா சாப்பிட இன்னும் எழும்பி வரல அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா ஹீரோவும் இப்படி கடந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழும்புறாங்க, ஏய் நீ என் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு புடிச்சு ஒரு மிதி. நம்ம ஹீரோவும் நீ என் வீட்ல என்னோட பெட்ல ஏன் பக்கத்துல படுத்துட்டு
என்ன எதுக்காக மிதிச்சு தள்ளுற அப்படின்றாங்க. ஹீரோயினும் இங்க ஒண்ணும் நடக்கல அப்படின்னு குடுகுடுன்னு அங்க இருந்து எழுந்திருச்சு ஓடி போறாங்களா. இப்ப ஹீரோக்கு பின்னாடியே அவங்க அப்பா போயிட்டு, ஏய் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு, நான் உடனே போயிட்டு பொண்ணு பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு. ஹீரோவும் அப்பா எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோவோட அப்பாவும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுடா, அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பதான் நீ பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனாலும் ஹீரோட அப்பா சும்மா இல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரி, எனக்கு உடனே ஒரு பேர பையன் வேணும்னு ஹீரோட அப்பா செம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு இன்னைக்கு லேட்டால போறாங்க. நேத்துக்கு நைட் வரை வெளியில ஸ்டே பண்ணிருக்காங்க. அதனால அரசியும் இருந்துட்டு, ஹீரோயின் நேத்துக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரல, எங்க போய் தொலைஞ்ச, நேத்துக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன பதில் சொல்லன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போறாங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில உள்ள இந்த லவ் எப்படி டெவலப் ஆக போகுது, ஹீரோ ஹான் ஃபேமிலி எப்படி பழி வாங்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.